கவிதை தேர வருகின்றால் அபிராமி கவிதாசன். 14வது கவிதையாக அவருடைய கவிதை அரங்கேறுகின்றது. குணத்தினை குப்பை என்றே கூறிடும் பல்லோர் இங்கே, பணத்தினை நாடி செல்வார் பகையினை வெல்வதற்கே, கணத்தினில் பணத்தை தேட கடிந்துரை நல்கி செல்வார், பணத்தினை நீயும் ஈட்டி பாரினில் வாழ்க நன்றே. குணத்தினை குப்பை என்றே கூறிடும் பல்லோர் இங்கே, பணத்தினை நாடி செல்வார் பகையினை வெல்வதற்கே, கணத்தினில் பணத்தை தேட கடிந்துரை நல்கி செல்வார், பணத்தினை நீயும் ஈட்டி பாரினில் வாழ்க நன்றி. பண்டைய நாளில் எல்லாம் பண்டமே மாற்றிக் கொள்வார், உண்டிட உடுத்தற்கெல்லாம் உரியதை பெற்றுக் கொள்வார். பண்டைய நாளில் எல்லாம் பண்டமே மாற்றிக் கொள்வார், உண்டிட உடுத்தற்கெல்லாம் உரியதை பெற்றுக் கொள்வார். கண்டிடார் பணமே என்றால் கண்டிடார் உறவு எல்லாம், அண்டியே வருவார் செல்வம் அடைந்ததில் நீ என்றாலே. பண்டைய நாளில் எல்லாம் பண்டமே மாற்றிக் கொள்வார், உண்டிட உடுத்தற்கெல்லாம் உரியதை பெற்றுக் கொள்வார். கண்டிடார் பணமே என்றால் கண்டிடார் உறவு எல்லாம், கண்டிடார் பணமே என்றால் கண்டிடார் உறவோர் எல்லாம், அண்டியே வருவார் செல்வம் அடைந்துட்டாய் நீயே என்றால். உறவுகள் பணத்தை வைத்தே உனை எடை போடல் காண்பாய், உறவுகள் பணத்தை வைத்தே உனை எடை போடல் காண்பாய். திறமுடன் உழைத்தே வெல்வாய் தீதர பணத்தை சேர்ப்பாய், திறமுடன் உழைத்தே வெல்வாய் தீதர பணத்தை சேர்ப்பாய். அறத்தினில் ஓங்கி நிற்பாய் அடுத்தவர் கீந்தே வாழ்வாய், அறத்தினில் ஓங்கி நிற்பாய் அடுத்தவர் கீந்தே வாழ்வாய். மரத்தமிழ் ஈழம் மிக்க மண்மிசை பணத்தால் வெல்வாய், மரத்தமிழ் ஈழம் மீட்க மண்மிசை பணத்தால் வெல்வாய். சூப்பர். இங்கே வந்து சேர்ந்த 20 கவிதைகள் ஒரு ஒரு கவிதை பாணிலே, அதாவது பாரதிதாசனுடைய பாரதியினுடைய அந்த பாணியை பேணி வருகின்ற ஒரு கவிதையை அபிராமி முறை அழகாக படித்து வந்திருக்கின்றார். ஒரு பணத்திற்கு எவ்வாறு ஒரு விருத்தப்பா வடிவிலே அந்த மிகச் சிறப்பாக அதனை செய்ய முடியும் ஒரு ஒரு கவிதை பாடல் வரையிலே என்பதை அழகாக காட்டியிருக்கின்றார். ஆரம்ப காலத்திலே நான் பேணி வந்திருந்த பாதையும் இதுதான். இதே விதமாகத்தான் என்னுடைய கவிதைகளும் அமையும். அதே மாதிரி இந்த மதிமகன் அவியருடைய அந்த கவிதைகளிலே கொண்ட ஆர்வம் ஒரு அந்த பாணிகளே என்னை தள்ளியது. ஆனால் இப்பொழுதும் பழைய கவிதைகளை எடுத்து பார்க்கின்ற போது அது அதிலே சிறப்பு மேலோங்கி இருப்பதை நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அந்த பழைய அந்த பாணியை பேணி வந்த என்னுடைய மனத்தை இப்பொழுது அதை கைவிட்டு விட்டோமே என்று நானிலைக்கு சென்ற வகையிலே இங்கே அபிராமியனுடைய கவிதை கையை நீட்டி இருக்கின்றது, என்னை குற்றவாளியாக்க என்று கூட கூறலாம். அருமையாக படித்து தந்திருக்கிற அந்த கவித்துவம் என்ற அந்த தன்மை விதைக்கப்பட்ட விதம் மிகச் சிறப்பு. குணத்தினை குப்பை என்றே கூறிடும் பல்லோர் இங்கே, பணத்தினை நாடி செல்வார் பகையினை வெல்வதற்கே, கணத்தினில் பணத்தை தேட கடிந்துரை நல்கி செல்வார், பணத்தினை நெய்யும் ஈட்டி பாரினில் வாழ்க நன்றி. பண்டைய நாளில் எல்லாம் பண்டமே மாற்றிக் கொள்வார், உண்டிட உடுத்தற்கெல்லாம் உரியதை பெற்றுக் கொள்வார். கண்டிடார் பணமே என்றால் கண்டிலார் உறவு எல்லாம். கண்டிலார் பணமே என்றால் கண்டிலார் உறவர் எல்லாம், அண்டியே பெறுவார் செல்வம் அடைந்துட்டால் நீ என்றாலே. சூப்பர். ஒரே 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 வரி. கண்டிடார் பணமே என்றால் கண்டிடார் உறவோர் எல்லாம், கண்டிடார் பணமே என்றால் கண்டிடார் உறவோர் எல்லாம். கண்டிடார் பணமே என்றால் கண்டிடார் கண்டிடார் கண்டிடார். ஆனால் அங்கே கருத்து வேறுபடுகின்றது. என்ன சுவை இது! இதுதான் அந்த தமிழ், இதுதான் அந்த இனிமை, இதுதான் அந்த கவிச்சுவை. கண்டிடார் பணமே என்றால் கண்டிடார் உறவோர் எல்லாம், அண்டியே வருவார் செல்வம் அடைந்துட்டால் நீ என்றால், அண்டியே வருவார் எல்லாம் அடைந்துட்டால் செல்வம் நீ. உறவுகள் பணத்தை வைத்தே உனை இடையில் போடல் காண்பாய்,
திறமுடன் உழைத்தே வெல்வாய், தீதர பணத்தை சேர்ப்பாய், அறத்தினில் ஓங்கி நிற்பாய், அடுத்தவர் கீந்தை வாழ்வாய், மரத்தமிழ் ஈழமிக்க மண்மிசை பணத்தால் வெல்வாய். உறவுகள் பணத்தை வைத்தே உணையடல் போடல் காண்பாய், திறத்தினில் உழைத்தே வைவாள், தீதர பணத்தை சேர்ப்பாய், அறத்தினில் ஓங்கி நிற்பார், அடுத்தவர் கீந்தை வாழ்வாய், மரத்தமிழ் ஈழமிக்க மண்மிசை பணத்தால் வெல்வாய். இடையிடையே இந்த சந்தன் சந்திப்பை பற்றி ஒரு குறிப்பு போடுவார் எங்கட அபிராமி. குறிப்பு எழுத மாட்டார், அப்படி ஓடிக்கொண்டு அங்க அந்த ட்ரெயின்ல ஓடிக்கொண்டு பேருந்து திருப்பி போயிட்ட ட்ரெயின் இறங்கி ஓடிக்கொண்டு கேட்கல, ஆனா நல்லபடியா இப்படியெல்லாம் நடந்து கொண்டு அதனால இருந்தது அது என்று அந்த அப்ப கூட ஒரு அங்கலாய்ப்பு, அதாவது நடந்து கொண்டு வேறொரு வழியில செல்லு கொண்டு அந்த கவிதைகளை தன்னுடைய பங்கை வகிப்பார். அப்ப அங்கே இன்னும் உண்டு, அப்படியெல்லாம் நான் அழுக்க என்னுடைய குழந்தை கேட்க என்று நான் எல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறேன். அங்கே அது அந்த தான் செய்யறதே இங்க நீயும் செய்யு காட்டுறார். உறவுகள் படைத்தே உன்னை இடல் போடல் காண்பாய், திருமுடில் உழைத்தே வெல்வாய், தீதன பணத்தை சேர்ப்பாய். நானும் ட்ரை பண்றேன் அதுக்கு. தீதன பணத்தை சேர்ப்பாய், அறத்தினை ஓங்கி நிற்பாய், அடுத்தவர் தீந்தை வாழ்வை, பரத்தமிழில் மிக்க மண்மிசை பணத்தால் வெல்வாய். எனக்கு தெரியும் இந்த தங்கை இவ்வாறாக நான் 31 ஆண்டுகள் தன்னோடு அகதி மாமலே அவதிப்பட்டவர்களுக்கான உதவிகளை செய்து வருகின்ற ஒரு சகோதரி, அருமையான ஒரு குணம் கொண்ட ஒரு அன்பு சகோதரி. இந்த களத்திலே இணைந்து நிற்பதும் அருமையான கவிதை படைப்பதும் மனமாற பாராட்டுக்குரியது. இவ்வாறாக ஒரு வாரிசுகள் தன் வழியிலே வர வேண்டும் என்பதை வரிசைப்படுத்தி நிற்கின்ற ஒரு தாயாக அந்த திறமையிலே கவிதை அபிராமி சிறந்து நிற்கின்றார். அந்த வகையிலே அபிராமியை